வணக்கம். ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கத்தால் உயர்த்தப்படும். வாழ்க்கையினுடைய நெறியிலே ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையை உயர்ந்து நிச்சயமாக மன ஒழுக்க வேண்டும், உடல் ஒழுக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாட்ட வாழ்க்கையே சிதறி நிற்கும். வாழ்க்கைங்கிற நெறி உயர்ந்து நிற்காது. அப்போலாம் நாங்கள் இந்த கல்வி வகுப்புகளில் அந்த நீதி போதனைன்னு ஒரு பீரியடே இருக்கும். நீதி போதனைங்கிறது அது இப்போதைக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மன தெளிவை உண்டாக்கக்கூடிய அந்த நீதி போதனை கிளாஸு வகுப்பில் நடத்துவார்கள். நாங்களாம் அந்த நீதி போதனை கிளாஸுக்கு இருந்திருக்கிறோம். அது பீரியடாகவே உண்டு, வீக்லி ஒன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது அது எல்லா பாடசாலைகளிலும் எல்லா கல்வி நிலையங்களிலும் நடந்துச்சு. அதுலேயும் அந்த கிறிஸ்டின் நிறுவனம், கத்தோலிக்க நிறுவனத்தில் நீதி போதனை கிளாஸ் நாங்கள் படிக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ஒழுக்க நிலை கொடுப்பாங்க, மன தெளிவையும் உண்டாக்குவாங்க, பரிணாம வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய நிலையிலே அதில் டீச் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீதியினுடைய நிலையிலேயே கொண்டு வருவாங்க. அதை மதம் சார்ந்த நிலையே எடுக்க மாட்டாங்க. பொதுவான நிலையில் அதை நீதி சார்ந்த விஷயங்களாகவே கொண்டு வந்து அந்த பாடத்தை நடத்துவாங்க. ரொம்ப மனதத்துவ நிலையும் இருக்கும் அதில். அப்படி இருந்தால் தான் இந்த இப்போள்ள மாணவிகளுக்கு மனத்தெளிவு வேண்டும். இந்த மனத்தெளிவு இல்லாமல் இருக்கும்போது சில விஷயங்களில் முட்டிக்கிறாங்க. இப்போ அதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்படி இருந்தால் தான் இது இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இல்லாட்ட சில செயல்களில் உங்களை இயல்பாக மாட்டிக்கொள்ள வைக்கும் அப்படிங்கிற முன்கூட்டி அதை கரெக்டாக உணர்த்துவார்கள். அதனால் எல்லாம் இப்போ இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மீண்டும் மூட நம்பிக்கையும் அவங்க உடைச்சி பேசுவாங்க டீச்சர்ஸுக்கெலாம். அந்த நீதி போதனை வகுப்புகள் இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லாட்டாலும் தொடர வேண்டும். அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக மாணவர்கள் நல்ல அழிவு பாதையை நீக்கி கடந்து நல் சிந்தனையோட நல்வழியில் நடக்க இப்படிப்பட்ட நீதி போதனை வகுப்புகள் உயர்வாக இருக்கும். அதனால் அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.